இப்போ தமிழக ஆளுநருடைய செயல் வெளிநடப்பு செய்திருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல தமிழக ஆளுநரின் செயல் வெளிநடப்பு செய்திருக்கிறார் என்று கேள்வி கேட்பதற்கு முன்னால் தமிழக அரசாங்கம் ஆளுநரை எப்படி நடத்தியது என்பதுதான் முதல் கேள்வியா இருக்க முடியும். ஏன்னா ஆளுநர் பேச எழுந்திருக்கும் போது மைக்க அணைப்பது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு ஆளுநரை முதலிலிருந்தே ஒரு பரிகசிக்கிற மாதிரி, அவர் கொடுக்கிற மரியாதை கொடுக்காத மாதிரி, அவமரியாதை செய்யற மாதிரி எல்லா மாநிலங்களிலும் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம சபாநாயகர் எழுந்து நிற்பாங்க, ஆளுநர் போய் நிற்பாங்க, சபையே எழுந்து நிற்கும், தேசிய கீதம் இசைக்கப்படும், உடனே அடுத்த நிமிடம் கவர்னர் உரைய ஆரம்பிப்பார்கள். ஸோ அந்த வழக்கை யாருமே தமிழ்தாய் வாழ்த்து வேண்டான்னு நான் கூட சொல்ல மாட்டேன். தமிழ்தாய் வாழ்த்து வேண்டாம்னா நானே ஒத்துக்க மாட்டேன். ஆனா பழக்கத்துல இருக்கின்ற இந்த தேசிய கீதத்தை ஒலிக்க வேண்டும் என்று கேட்பதும், ஆளுநர் எழுந்து நின்ன உடனே மைக்க அணைத்து அவரை வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளுவதும் தான் அந்த அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கிறது. அவ்வளவுதான். நம்ம ஒரு சின்ன திருத்தம், அங்க ஆளுநருடைய மைக் ஆஃப் செய்யப்படல. என்னுடைய செய்தியாளர்கள் கூட பார்வையாளர் மாடத்துல இருந்தாங்க. ஆளுநருடைய மைக் ஆஃப் செய்யப்படல. பட் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது, ஆளுநர் அவர் வெளிநடப்பு செய்த ஒரு 10 நிமிடங்கள்ல ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு 13 குற்றச்சாட்டுகளை அடுக்கி ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. அப்போ இது ஏற்கனவே பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரியான ஒரு கேள்விதானே எழுப்புது. அந்த இதுக்குள்ள நான் போகல. ஏன்னா அது நடைமுறை என்ன எனக்கு தெரியாது. ஆளுநரா இருந்திருக்கீங்க, அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கல. இல்ல, அதனாலதான் சொல்றேன். இல்ல நாங்க இல்லாத போது மைக் ஆஃப் ஆச்சா இல்ல, ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த குறிப்பை வைத்து நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு மத்த அவரு சொன்ன அறிக்கை அதுல எல்லாம் நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா ஆளுநர் உரையை எப்படி இவங்க தயார் செய்து கொடுத்தாங்க, அவரை அது திருத்தம் சொன்னாரா, அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல கொடுக்கணும், கொடுத்த உடனே எனக்கு இந்த பேராகிராஃப் எனக்கு ஒப்புதல் இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா சில பேராகிராஃப் என்னால படிக்க முடியாதுன்னு சொல்லணும். அதுக்கு ஒரு நீண்ட ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸே இவங்க ஏன்னா நான் அந்த பழக்கத்தை இருந்தனால சொல்றேன். கவர்மெண்ட் ஒண்ணு நம்மளுக்கு சப்மிட் பண்ணுவாங்க, நம்ம படிக்கணும், படிச்சுட்டு இதுல எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப சில நேரம் கவர்மெண்ட் ஒத்துக்குவாங்க, இல்லைன்னா இது சிலதை அவங்க இல்ல ஏற்க முடியாது. சில கவர்மெண்ட் இப்ப நான்லாம் சொல்லும்போது தெலுங்கானால சில பேராகிராஃப் எல்லாம் நீக்கிருக்காங்க. இது கொஞ்சம் இது படிக்கிறது கவர்னருக்கு எம்பராஸ்மெண்டா இருக்கும், சரி இல்லைன்னா நீக்கிருக்காங்க. ஆளுநரை இத்தனைக்கும் அங்க எதிர்கட்சி தான், காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடந்தது. அப்போ ஆளுநர் ஒண்ணு சொன்னா அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணிருக்காங்க. இங்க ஆளுநர் உரை சமர்ப்பிக்கப்பட்டு ஆளுநர்ல என்ன திருத்தம் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் ப்ரொசீஜரல் மிஸ்டேக்க சொல்றேன்.